தென்காசியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் புதிய தமிழகம் கட்சியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமியை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், துரை வைகோவை கண்ணீர் வடிக்க வைத்த விடியா திமுகவினரை சுட்டிக்காட்டி எதிரியை கூட பண்புடன் நடத்தும் நாகரிகம் தெரிந்தவர்கள் அதிமுகவினர் என தெரிவித்தார். மரியாதைக்குரிய வைகோ மதிமுக, அந்த மதிமுகவுக்கு சீட்டு கொடுத்தாங்க. சீட்டு கொடுக்கும்போது பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வந்த செய்தி வச்சு நான் சொல்றேன். நீங்க எந்த சின்னத்தில் வேணாலும் நின்னுக்கலாம், அது உங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி சீட்டு கொடுத்ததா பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் எங்களுக்கு கிடைத்த செய்தி. சரி, ஒவ்வொரு திமுகவில் அங்கமைக்கின்ற கட்சிகள்லாம் தொகுதி அறிவிச்சு அந்தந்த எந்தெந்த சின்னத்தில் வைக்கணுமோ அதெல்லாம் அறிவிச்சுட்டாங்க. திருச்சியில் இருக்கிற நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் முன்னில ஒரு ஊழியர் கூட்டம் நடந்தது. அது எல்லாமே பத்திரிகையில் ஓடத்தெல்லாம் பார்த்தோம். அப்போ அவரை வச்சுக்கிட்டு கல்வித்துறை அமைச்சர் பேசுறாரு, எங்க சின்னத்தில் நிக்க வேணுங்கிற மாதிரி பேசுறாரு. அவருடைய சின்னத்தில் நிக்க வேணுமா? எப்படி அவர் நிற்பாரு? அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு, அவருடைய சின்னத்தில் நிற்க முடியுமா? அவர் அழுதுட்டார், மனம் வருந்தி அழுதுட்டார். வைகோனா எப்படி இருந்தார்? நாடாளுமன்றத்தில் அவருடைய குரல் வெங்கல குரலா ஒலிச்சது. பார்லிமெண்ட் மெம்பர்னா அவர் தான் தமிழகத்திற்கு குரல் கொடுக்கின்ற அளவிற்கு ஒரு முக்கியமானவர். ஏன்னு சொல்றேன், நான் எதிரியா இருந்தாலும் நாங்க பண்புள்ளவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பண்புள்ளவர். ஒரு கூட்டணி அமைச்சா முழு மரியாதை கொடுக்க வேண்டும். தொடர்ந்து பேசிய கழக பொதுச் செயலாளர், நகைக்கடனை தள்ளுபடி செய்வோம் என பொய் வாக்குறுதி வழங்கி தமிழக மக்களை ஏமாற்றியவர்கள் விடியா திமுகவினர் என குற்றம் சாட்டினார். 48 லட்சம் பேர் திமுக தேர்தல் அறிக்கை நம்பி, இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சை நம்பி அடமானம் வச்சு பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டாங்க. இப்ப என்னாச்சு? அதுக்கு பல தகுதி வச்சுட்டாங்க. இந்த தகுதியெல்லாம் இருந்தா தான் கடன் தள்ளுபடிட்டு. எவ்வளவு பேருக்கு எலிஜிபிள் ஆச்சு? 13,000 பேருக்கு தான் ஆச்சு, 13 லட்சம் பேருக்கு தான் ஆச்சு. மொத்தம் 48 லட்சம் பேர் நகைய அங்காக இருக்க தொடக்க வேளாண் கடன் சங்கத்தில் வச்சு பணத்தை வாங்கி அழகா செலவு பண்ணிட்டாங்க. இதுதான் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. போற கூட்டத்தில் பேசுறார். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு, அம்மா காதல தோடு இருக்குது, ஓடி வேகமா ஓடு, தொடக்க வேளாண்மை பாரு, அங்க போய் கூட்டு சங்கத்தில் பாரு, நகையை வையி, பணத்தை வாங்கு, மகிழ்ச்சியா செலவு பண்ணு. இவர் பேச்ச கேட்டுக்கிட்டு காதல் இருக்கிற தோட்ட கழட்டி கொண்டு போய் அங்க இருக்கிற தொடக்க வேளாண்மை கூட்டு சங்கத்தில் வச்சு பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டாங்க. கழுத்தில் போட்டிருந்த செயின் நம்ம அம்மா பார்த்தது 5 சவரனு கீழே தானே, நம்மளுக்கு 9 பவுனுக்குள்ள 2 வெட்டு, அது 2 பேருக்கு மேல வச்சாங்க. கடைசியில் என்னாச்சு? 48 லட்சம் பேர் வச்சு 13 லட்சம் பேருக்கு தான் தகுதியான கண்டுபிடிச்சு 13 லட்சம் பேருக்கு தான் தள்ளுபடி ஆச்சு. முன்னதாக பொதுக்கூட்டத்தில் பேசிய புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தென்காசி தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதாக அறிவித்தார். நான் எந்த சின்னத்திலே போட்டியிடுவது போகிறேன் என்று நம்முடைய ஊடக நண்பர்கள் மற்றும் நம்முடைய அதிமுகவினுடைய நிர்வாகிகள் எல்லோருமே ஒரு ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். அந்த ஆவலெல்லாம் நிறைவேற்றக்கூடிய வகையில், இன்னும் சொல்ல போனால், நான் அதிமுகவினுடைய நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், அவருடைய கருத்துக்களை மட்டுமின்றி பல்வேறு தரப்பிலே இருந்து போனை எடுத்தாலே அவர்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் கூட இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் ஐயா, நீங்கள் எப்படியாவது இந்த முறை நீங்கள் இரட்டை சின்னத்திலே வாக்கு நீங்கள் நிற்க வேண்டும். அவர்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பு கிடையாது. இருந்தாலும் கூட இந்த தொகுதியிலே இருந்து போன் கால் வரும், அந்த தொகுதியிலிருந்து வரும். உங்களுக்கு
என்ன அதில் எவ்வளவு கஷ்டம் என்பது தெரியும். இருந்தாலும் கூட எப்பொழுதுமே மக்களுடைய எதிர்பார்ப்புகளை மக்களுடைய உள்ளங்களை தெரிந்து கொண்டால்தான் இன்று போல நாளையும் பணியாற்ற முடியும். அந்த வகையில் உங்களுடைய முழுமையான எதிர்பார்ப்பை நிறைவு செய்யக்கூடிய வகையிலே நான் இரட்டை இலை சின்னத்திலே நான் போட்டியிடுகிறேன்.